ஆதியே துணை. நமஸ்காரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ சில நிகழ்வுகள், சில நிகழ்ச்சிகள் தெய்வம் இருக்கு சொல்லும். சில ஆனந்தரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி உங்ககிட்ட நான் பகிர போறேன். இப்போ முக்கியமானது என்னன்னா, இப்போ ஒரு சில அனந்தரங்களா பார்க்கணும்னா, ஜீவபிராணம் ஆவறதுக்கு முன்ன, இல்ல அடக்கம் ஆவறதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய ஸ்தோத்திர பாடல்கள், மூலமந்திரம் சொல்லிக்கொண்டே தான் அவங்க அமைதியாக அடக்கம் ஆயிக்கிறாங்க. ஸோ அத பத்தி இது மாரி சில நிகழ்ச்சி நம்ம சில பேர் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட பகிர்கிறேன். அதுல பார்த்தீங்கன்னா, முதலாவது மெய்வழி மாமுனி ஆனந்தர். அவரு பார்த்தீங்கன்னா, சென்னையில அவர் புருஷவாக்கம் அந்த ஏரியால அவர் இருந்தாரு. அவர் தெய்வத்து மேல நல்ல பற்று உள்ளவர். நெறைய உபதேசங்கள் வாங்கியிருக்காரு. பிரம்ம உபதேசம் வாங்கிக் கொண்டு அவரு தெய்வ மேல நல்ல பற்றோட இருந்துருக்காரு. அவரோட ந நண்பர் பார்த்தீங்கன்னா, சீனிவாச ஐயர், அப்புறம் சௌந்தரராஜ ஆனந்தர். அவர் நெருங்கிய நண்பர் அவரு. அப்புறம் ஒரு ஒரு வயசான நேரத்துல, அ ரொம்ப வயசான காலத்துல அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களால சாலைக்கு ரொம்ப நாளா முடியல. அப்போ தெய்வம் இருக்கு சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யாரு சில பேர் ரொம்ப நாள் வரலன்னா, அவங்க விசாரிப்பாங்க தெய்வம். அப்போ லெட்டர் எழுதுவாங்களாம். "என்னாச்சுப்பா ரொம்ப நாள் ஆச்சு சாலைக்கு வரல. என்ன விஷயம்ன்ட்டு?" கேட்பாங்களாம். அந்த பழக்கம் இருந்ததாம். ஸோ அது மாரி இவருக்கு லெட்டர் வந்தது. அப்புறம் அவங்க மாமுனி அனந்தர் அவர் உடம்பு சரியில்லைன்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க 2 மகன் இருக்கிறாங்க. அவங்க லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. இந்த மாரி அவருக்கு உடம்பு சரியில்லாதனால சாலைக்கு வர முடியலன்ட்டு அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த லெட்டர் தெ தெய்வத்துல சபை நடக்குதுல்ல, அப்போ இந்த லெட்டர் அவங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் அந்த லெட்டர சபையில படிக்கிறாங்க. அப்போ தெய்வம் கேட்கறாங்க, யாருப்பா அந்த சென்னையில இருந்து நம்ம இந்த சபையில வந்துக்கிறாங்க? யார் இந்த புருஷவாக்கத்துல இருக்கிறாரு மாமுனியா, அந்த ஏரியால இருந்து யார் பக்கத்துல யார் வராங்கன்னு கேட்கறாங்க. அப்படி விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம சொக்கலிங்க ஆனந்தர், அப்புறம் திராளம் ஆனந்தர், அது யாருன்னா எங்களோட பெரிய மாமனாரு. அவங்க 2 பேரும் அந்த சபையில இருந்துக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "தெய்வம் நாங்க அந்த ஏரியால இருந்தா, நாங்க அந்த பக்கத்துல தான் இருக்குது. நாங்க வரோம்." அப்படியான்ட்டு தெய்வம் என்ன சொன்னா 2 பேரும் கூட்டிட்டு போய் திருமாலைகளை போய் கூப்பிட்டு அவங்கள ஆ அ தீர்த்தம் குடுத்து, அவங்களுக்கு கல்கண்டு குடுத்து, இது மாரி இத எடுத்துன்னு போய் மாமுனி ஆனந்தருக்கு குடுங்க. அப்புறம் மெய்ப்பொருள் அடைக்கலப்பா அந்த அந்த பாடல பாடுங்க. மாரி தீர்த்தம் குடுத்துட்டு, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாரி இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2 பேரும் ஆ கல்கண்டு தான் பிரசாதம். இப்ப இது அவங்க விடுதி போறாங்க புதுப்பாக்கத்துல. ஆனா அங்க போனா அவங்களுக்கு அவங்க வீட்ல எல்லாம் அவ்வளோ மெய்வில அவ்வளோ ஈடுபாடு இல்ல. அவங்களுக்கு அவ்வளோ இது இல்ல. ஈடுபாடு இல்லாதனால அவங்களுக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல. ஆனா இவங்க 2 ஆனந்தம் சொக்கலிங்கம் ஆனந்தரும் அவரும் திடானந்த ஆனந்தரும் பார்த்துட்டு அவரு ஒரே சந்தோஷம் அவருக்கு. அவரு கண்ணுலலாம் தண்ணி வருது. மாமுனி ஆனந்தருக்கு. அவரு வணக்கம் சொல்றது முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. ஏன்னா உடம்பு சரியில்ல. அப்புறம் இவங்க 2 பேரும் 2 ஆனந்தர்கள் என்ன பண்றாங்க, சரி அவருக்கு மெய்ப்பொருள் அடைக்கலப்பா பாட ஆரம்பிக்கிறாங்க. அது பாட பாட அவருக்கு அவர் கண்ணுல தண்ணியா வருது. அப்புறம் அவருக்கே உற்சாகம் அவரும் கொஞ்ச நேரத்துல அப்படியே ஏந்து உட்கார்றாரு. அவரும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சாரு. அந்த அந்த பாடல் கேட்க கேட்க அந்த சந்தோஷத்துல. அப்ப அவரும் கூட அப்ப அந்த உற்சாகத்துல அவருக்கும் உடம்புல அந்த அவரும் வணக்கம் சொல்றாரு. இதுக்கு முன்ன அவர் வணக்கம் சொல்றதுக்கு கூட உடம்புல அந்த சக்தி இல்ல. தெம்பு இல்லாம இருந்தாரு. இந்த பாடல கடைசில முடியிற நேரத்துல அவருக்கு அந்த உற்சாகம், தெம்பு எல்லாம் வந்துருது. அவரும் நமஸ்காரம் பண்றாரு. அப்புறம் அவருக்கு பிரசாதம், தீர்த்தம்லாம் குடுக்குறாங்க. அப்புறம் என்னப்பா என்னாச்சு? நீ யாரு ஜீவ பிறகு யாருகிட்ட தொடர்பு இல்லையான்ட்டு அவரு சொக்கலிங்கானந்தர் கேட்கிறாரு. இல்ல நான் கொஞ்சம் உடம்பு சரியில்ல. இதுக்கு முன்ன நெய்வேலி சோதரராஜன் வந்து போயிருந்தாரு. கொஞ்ச நாள் அவரும் வர்றதில்ல. அப்படியா? சரின்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் சொக்கலிங்கம் ஆனந்தர் விசாரிக்கிறாரு. சௌந்தரராஜ ஆனந்தர் கிட்ட. ஏன்பா நீங்க அவருக்கு விடுதிக்கே வரதில்லையாமே? என்ன விஷயம்? அப்புறம் அவரு சொல்றாராம் நெய்வேலி சௌந்தரராஜன். அவரு நான் ஒரு வாட்டி அவர தியேட்டர்ல பார்த்தேன். அவரு படம்லாம் பார்க்குறாரு. அதனால எனக்கு அவன் மேல கோவம். அதனால நான் இப்போ அவர் விடுதிக்கு போறதில்ல. அப்புறம் சொக்கலிங்கம் ஆனந்தர் இவர கேட்கிறாரு. மாமுனி ஆனந்தர். என்னப்பா இந்த மாரி அவரு சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல ஒரு வாட்டி நான் பேர பையன ஸ்கூல்லேருந்து இட்டுன்னு வரதுக்காக மழை பெஞ்சதுனால அந்த தியேட்டர்ல ஒதுங்குனேன். அவரு அந்த நேரத்துல பார்த்துட்டு நான் தியேட்டர் தான் பார்த்துட்டு வரேன்ட்டு தவறா புரிஞ்சுக்கினாரு.
அப்புறம் சொக்கலி ஆனந்தர் வந்து இது வந்து அவர்கிட்ட சோதனை ஆனந்த் சொல்றாரு, இது மாதிரிப்பா நீ தவறா புரிஞ்சுக்கணும், இதுதான் விஷயம். அப்புறம் அப்படியா சரி, அவர் கேள்விப்பட்டு அவரு வருத்தப்படுறாரு. அப்புறம் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கழிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அவர் மாமுனி ஆனந்தர் வந்து ஜீவபிராயணம் ஆயிடுறாரு. இது தெரிஞ்சது வந்து தெரிஞ்ச அப்புறம் மேபி சொக்கலி ஆனந்தர் வந்து அவர் விடுதிக்கு போறாங்க. போயிட்டு இது மாதிரி இவரை வந்து மண்மறிவு பண்ணணும் பாட்டு அவங்க 2 மகன்கிட்ட பேசுறாங்க குடும்பத்தார்கிட்ட. பட் அவங்க சொல்றாங்க எங்க ஜாதிப்படி எங்க வந்து எரிக்கணும். நாங்க அடக்கலாம் பண்ண மாட்டோம்ன்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம சொக்கலி ஆனந்தர் உள்ள அவர் எப்படியோ பேசி அவர் வாய் சாமர்த்தியத்தினால பேசி அவர் வந்து சம்மதிக்கிறாங்க. அப்புறம் வந்து சரின்ட்டு புருஷவாக்கம் அந்த பரியல் கிரவுண்ட்ல ஓரமா ஒரு இடத்துல அடக்கம் பண்றது சம்மதிக்க வைக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி அவரை வந்து நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம 3வது நாள் அப்ப 3வது நாள் நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கும் அப்புறம் 40ஆம் நிகழ்ச்சிக்கும் அவங்க வந்து இவர் சொல்றாரு, இது மாதிரி இது பண்ணும்பான்ட்டு. அப்போ அவங்களும் வந்து அந்த நேரத்துக்கு குடும்பத்த இல்ல, இல்ல நாங்க வந்து 16ஆம் தேதி தான் காரியம் பண்ணுவோம். நீங்க வந்து எங்க இதுல இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்ட்டு அவரு சொல்றாங்க குடும்பத்தினர். இல்லப்பா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது நம்ம இது வந்து தெய்வ காரியம். அவங்க வந்து புரிய வைக்கிறாரு. குடும்பத்தார புரிய வச்சு அவங்கள வந்து சம்மதம் வர வச்சு, இப்போ 3வது நாள் நிகழ்ச்சியும் சரி, 40ஆம் நிகழ்ச்சி நல்லபடியா அவங்கள வந்து பண்ணி வைக்கிறாரு. இதுல பார்த்தீங்கன்னா, தெய்வோட செயல் தான் இது. இப்போ வந்து அவங்கள வந்து மேவி சொக்கலி ஆனந்த் மூலியமா அவங்களுக்கு வந்து மாமுனி ஆனந்தருக்கு வந்து நல்லபடியா நல்லடக்கம் நடந்திருக்குது. இத பத்தி நம்ப இந்த நிகழ்வுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமா. தெய்வ சொல்படி அவர் வந்து நல்லபடியா அவங்களுக்கு வந்து அடக்கம் பண்ணி வைக்கிறாரு. இல்லைன்னா அவங்க வீட்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஜீவன் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அவங்க எரிச்சிருப்பாங்க. அதுல இருந்து அவரு காப்பாத்துனாரு. அடுத்த அடுத்த ஒரு நிகழ்வு என்னன்னா, மேவி கோவிந்தராஜ் ஆனந்தர். இப்ப இவரு யாருன்னா, நம்மளோட செல்வராஜ் ஆனந்தரோட ஆ அத்தை இருக்கிறாங்க. அவரோட கணவர். ஸோ இவரு வந்து கணவர். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு. இப்போ அவரு ரிட்டயர் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து இவரு வந்து குடுவாஞ்சேரி பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல வசிக்கிறாரு. அப்போ இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவருக்கு குருவாயூர் சபையில வந்து போற பழக்கம் உண்டு. அப்போ ஒரு நாள் குருவாயூர் சபையில சபையில நடக்க சொல்ல அவர் சொல்றாரு, "இந்த மாரி 1 மாதத்துல நான் அடக்கம் ஆயிருவேன்." அவரே அவரு முன்னயே சொல்லிடுறாரு. 1 மாசத்துல நான் அடக்கம் ஆயிருவேன். நீங்க எல்லாரும் குருவாயூர் சபையை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த அடக்கத்துல நல்லபடியா எனக்கு வந்து அடக்கம் பண்ணி நல்லபடியா அடக்கத்துல கலந்துக்கணும்ட்டு அவரு சொல்லிடுறாரு. இது சொல்லிட்டு அப்புறம் வந்து இவரு வந்து ஒரு 1 மாசம் ஆகுது. ஒரு 2, 3 நாள் முன்ன ஒரு லெட்டர் வந்து செல்வராஜ் ஆனந்தருக்கு எழுதிறாரு. இந்த மாரி வந்து என்ன வந்து பாருப்பான்ட்டு. செல்வராஜ் ஆனந்த் லெட்டர் கிடைச்சு இவரு சரி போலான்ட்டு கொஞ்சம் பொறுமையான்ட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு நைட்ல அவரு தூங்கி முடிச்சதுல அவர் திடீர்னு முழிப்பு வந்துடுது. சரி ஏதோ அவர் ஒரு 12:30 மணி இருக்கும். அவருக்கு வந்து தோணுது சரி போய் மாமாவ பார்க்கணும்ன்ட்டு. அவரு இருந்த இடத்துல இருந்து பக்கத்து ஊர் தான். சரி இவரு அந்த 12:30 மணிக்கு நைட்ல கிளம்பி போறாரு. டார்ச் எடுத்துன்னு கிளம்பி போறாரு அவர பார்க்கறதுக்காக. மேபி கோவிந்தராஜ் விடுதிக்கே போறாரு. போட்டா அவரு இருக்கிறாரு அங்க. உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்து அவர கூப்பிட்டு சரி வேதநூல் படிக்க சொல்றாரு. நல்லா உரைக்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் படிச்சா சரி போதும். நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன்ட்டு அவரு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன்ட்டு இப்ப போய் படுத்துட்டாரு. இப்ப கரெக்ட்டா 3:30 மணிக்கு எழுந்துக்கிறாரு. எழுந்து மனைவி அவங்களோட பொண்ணு மனைவி ராதாபாய கூப்பிட்டு, "கொஞ்சம் சுடு தண்ணி வைம்மா, நான் குளிக்கணும்." சுடு தண்ணிய வச்சு, அத நல்லா குடிச்சுட்டு, நல்லா புது காசாயம்லாம் போட்டு தலப்பாலாம் கட்டின்னு, அ உட்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க மனைவி ஆனந்தர் அவர கூப்பிட்டு கொஞ்சம் வேதநூல் படிப்பான்ட்டு சில தோத்திரங்கள் செல்வராஜ் மாமா சில தோத்திரத்த படிங்கன்ட்டு அவரு ஒரு ஒரு தோத்திரத்த படிச்சு கொண்டே இருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் அவரே கோவிந்தராஜ் ஆனந்தர் சொல்றாரு, இந்த மாரி சரிப்பா இன்னைக்கு பெரியவரே எனக்கு இப்போ தெய்வத்துக்கிட்ட போற நேரம் வந்துருச்சு. நான் போயிட்டு சென்று வருகிறேன்ன்ட்டு நமஸ்காரம் சொல்லிட்டு அவர் அப்படியே அடக்கம் ஆயிடுறாரு.
ஸோ இது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து வேற எங்கனா நடக்குமா சாதாரணமா? அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது. அவங்க வந்து இந்த தெய்வத்தோட பா பா அதாவது சோத்திர பாட்டு கேட்டுன்னே, அல்ல மூல மந்திரம் கேட்டுன்னே அவங்க வந்து கரெக்ட்டா அமைதியாக எந்த ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு அடக்க ஜீவ பிரயாணம் ஆகுறாங்க. நிச்சயத்துல நம்மளுக்கு தெரியாது. மரணத்த பத்தி சொன்னாவே பயம் இருக்கும். அது மரணத்தையும் எவ்வளோ கஷ்டமான மரணம் இருக்கும். ஸோ இங்க இங்க வந்து சந்தோஷமா ஸோ அந்த நேரத்துல கடைசி நேரத்துல அவங்களுக்கு தெரியுது. இது வந்து ஜீவ பிரயாணம் ஆன அப்புறம் செல்வராஜானந்தர் வந்து சாலைக்கு தெரிய வச்சு, அப்ப அங்க வந்து அந்த காசாய தீர்த்தம் வந்து கொண்டாடுறாங்க. கொண்டாந்து இங்க சாலை முறைப்படி அவங்க வந்து அடக்கம் பண்றாங்க. இது வந்து இப்போ 2வது நம்ம பார்த்த நிகழ்வு. மேபி கோவிந்தராஜ் ஆனந்தர் பத்தி. 3வது பார்த்தீங்கன்னா, மேபி கலைக்கோட்டை ஆனந்தர். இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல வசிக்கிறாரு. இவரு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் சமுதாயம் சேர்ந்தவர். இவரு எப்படி சாலைக்கு அறிமுகம் ஆனார்னா, இவரு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவரு பேரு சாதாரண ஆனந்தரு. அவரு கிறிஸ்டியன் சமுதாயத்துல சேர்ந்தவரு. அவரு தான் ஏற்கனவே அவரு மேல்வீழ்ச்சி சாலையில சேர்ந்தவரு. அவரு மூலியமா தான் இவருக்கு வந்து மேல்வீழ்ச்சி சாலை பத்தி தெரிஞ்சு, சாதாரண ஆனந்தர் மூலியமா சாதாரண ஆனந்தர் அவரோட மூலியமா தான் இவருக்கு மேல்வீழ்ச்சி பத்தி தெரியுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இவரு வந்து எப்ப சேர்ந்தாரு பார்த்தீங்கன்னா, மதுரையில பழஞ்சாலை இதுல பொன்ராகன் தேவாலயத்துல அப்போ கட்ட சொல்லவே வந்து இவரு அப்பயே வந்து மேல்வீழ்ச்சி சாலையில மெம்பராக இருந்தாரு. அப்ப அவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 918. 918 நம்ம மெம்பர்ஷிப் நம்பர். அப்ப பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 1000க்குள்ள ரொம்ப சீனியர் மோஸ்ட் அதாவது அந்த பழஞ்சாலை மதுரையில கட்ட சொல்ல இவர் வந்து இருந்துக்கிறாரு. இனாகுரேஷன் பண்ற நேரத்துல இருந்துக்கிறாரு. அப்புறம் பிரிட்டிஷ் வந்து எங்க இடம் கவர்மெண்ட் கேட்ட அப்புறம் அந்த இடத்த விட்டு நம்ம தெய்வம்லாம் வந்து உப்பு இருக்க சாலைக்கு வந்த சொல்லும். இவரும் இப்போவா தெரியல. அந்த எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியல. அது கரெக்டா சொல்ல முடியல. இப்போ அந்த நேரத்துல வந்து அந்த மதுரையிலிருந்து கிளம்பி அப்போ உப்பு இருக்க சாலைக்கு வந்து செட்டில் ஆனவங்க. இவரும் அந்த நேரத்துல வந்து ஒரு 7 வருஷம் வந்து உப்பு இருக்க சாலையில வந்து அங்கேயே குருகுலமா அங்கேயே இருந்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல சரியில்லாதனால திரும்ப அவர் வந்து இப்போ புதுக்கோட்டையில போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த சூழ்நிலை வர சொல்ல அதனால புதுக்கோட்டையில வாடகை விடுதி எடுத்துன்னு அங்க வந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு. அப்புறம் அவருக்கு வந்து 2 மகன் அவங்க மனைவி பேர் வந்து மெய்வேலி காமாட்சி அனந்தகி. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவங்க மனைவியும் சரி, அவங்க வீட்ல மகன் இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த மனைவி வந்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போகணுன்ட்டு போறாங்க. போயிட்டு அவங்க வந்து போயிருக்கு சொல்ல இவரு என்ன பண்றாரு, மேபி கலைக்கோட்டை அனந்தர் வந்து அவர் நல்லா சுத்தம் படுத்திக்கின்னு, நல்லா காசான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு, அவர் வேத படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே இப்போ இவங்க வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து வராங்க அவங்க மனைவியெல்லாம். வந்து பார்த்தாங்கன்னா, ஏதோ தினைக்கும் அவர் படிக்கிற மாரி நெனச்சுக்கிறாங்க. சரி ஏதோ படிக்கிறாருன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளா அசையாம அப்படியே படிச்சதுனால அவங்களுக்கு சந்தேகம் வருது. கிட்ட பார்த்தா அவர் வந்து வேதங்கள் படிச்சுன்னே அப்படியே ஜீவபிராயணம் ஆயிட்டாரு. அடக்கம் ஆயிட்டாரு. அப்புறம் இது தெரிஞ்ச அப்புறம் அவ அவங்களால வந்து சாலை மக்களை வந்து சொல்லி, சாலை வந்து காசு ஏத்திட்டு வந்து அவங்க கரெக்ட்டா மேல்வீழ்ச்சி சாலையில எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு ஆ அந்த முறைப்படி அவங்களுக்கு வந்து அடக்கம் பண்ணாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதுலயும் அவர் வந்து அ நிகழ்வு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தோட தோத்திரம் பாட்டுன்னு பாடல தெய்வத்தோட மூலமந்திரம் படிச்சு கொண்டே அவன் ஜீவபிராணம் ஆகிறான். இது வந்து 3வது நிகழ்வு படிச்சோம் நம்ம. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, மெய்வி ராமலிங்க ஆனந்தர். அவர் வந்து ஒரு ஜவுளி தொழிலாளர். இவர்கிட்ட எப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னா, வேதநூல் படிச்சா தலைவலிக்குமா. ஸோ இது வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து சொல்றாரு. தெய்வமே என்ன இப்படி இப்படி வேதம் படிச்சாவே எனக்கு தலைவலிக்குது. தெய்வத்த வந்து இப்ப என்ன இது? நீ என்னோட விரோதியா என்ன நீ எதனால உனக்கு வருதுன்ட்டு, இல்ல தெய்வமே அப்படிலாம் இல்ல. என்னன்னு தெரியல. வேதநூல் படிச்சாவே எனக்கு தலைவலிக்கு பயங்கரமா ஆரம்பிச்சுடுது. அப்படியா?
வேதநூல் படிச்சா அவருக்கு இது மாதிரி பிரச்சனை. அப்புறம் தெய்வம் என்ன பண்ணா ஒரு பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம் பண்றாங்க. அப்புறம் பரிகாரம் பண்ணிட்ட அப்புறம் அவர் வேதநூல் படிக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தலைவலி எல்லாம் போயிடுது. அப்புறம் அவருக்கு வந்து நல்ல வேதநூல் நல்லா வழங்குது. நல்லா அவருக்கு நிறைய பேருக்கு அந்த வேதநூல் அர்த்தம் எல்லாம் நிறைய பேருக்கு சொல்றாரு, ஷேர் பண்றாரு. இப்படியே காலம் வந்து அவரு போயின்னு சொல்ல அவரு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வந்து உடம்பு சரியாம போகுது. வயசாயிடுச்சு. உடம்பு சரியாகல. ரொம்ப சரியா இல்லாதனால அவர் வந்து அவர் மகனை கூப்பிட்டு போய் மெய்வி இளங்கோட்டானந்தரை கூடுப்பான்ட்டு சொல்லி அனுப்புறாரு. இப்போ அவரும் வந்து மெய்வில இளங்கோட்டானந்தர் தான் வந்து பாக்குறாரு. என்ன ராமலிங்கானந்தர் என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரிப்பான்ட்டு. அப்போ அவர் வந்து கொஞ்சம் தெய்வ சோத்திரம் பாடுங்க. அப்புறம் வந்து சரி நான் வந்து மெய்ப்பொருள் அடைக்கல பாடுறேன்ட்டு அப்புறம் பாடுறாங்க. ஒன்னொன்னா அவர் 2, 3 பாடல் பாடினே இருக்கிறாங்க. அப்படியே ஒரு நைட்டு 10 மணி ஆயிடுது. அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல அவரே வந்து அமைதியா ஜீவபிராணம் ஆயிடுறாரு. இப்போ வந்து அடக்கம்னா அப்படியே அமைதியா எந்த ஒரு ஒரு சாந்தமா ஒரு அடக்கம் ஜீவபிராணம் ஆயிடுறாரு. இது மாதிரி ஆனப்புறம் அவர் வந்து என்ன பண்றாங்க மெய்வில அவங்களுக்கு வந்து கரெக்டா இந்த சாலை வாழ்க்கைப்படி எப்படி அடக்கம் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க இவங்களோட மனைவி மேவி பாக்யாத்தம்மா அவங்களும் வந்து சொல்றாங்க இளைஞர் கோட்டையானது அண்ணா நீங்களும் வந்து என்ன வந்து அவரு கணவர் எப்படி அடக்கம் பண்ணி என்னையும் அதே மாதிரி நல்லபடியா மறைவு பண்ணணுங்க நீங்க தான் பண்ணணும்ட்டு அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு அவங்களும் வந்து ஜீவபிராணி ஆயிடுறாங்களும் அவங்களும் வந்து அவங்க கணவர் பக்கத்து படுக்கையிலேயே வந்து ஜீவபிராணி அங்க அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா இவரும் இந்த நிகழ்வு பார்த்தோம்னா அவர் அதாவது மெய்வழி ஸ்தோத்திர பாடுற பாடினே அதாவது கேட்டினே வந்து அவங்க ஜீவபிராணம் ஆகிறாங்க இந்த நிகழ்வு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 5வது பார்த்தீங்கன்னா மெய்வழி மங்கை மங்கா ஆனந்திகி. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா உங்க கணவர் கூட ரொம்ப நாள் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா ஒரு குழந்தை இல்லை அவங்களுக்கு. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு. பட் அவங்க வந்து யாருன்னா கேட்டா கூட எனக்கு அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எங்களுக்கு தெய்வம் இருக்கிறாங்க. தெய்வம் தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ணன், தம்பி எல்லாமே அவருதான். அவருதான் கடவுள். அவருக்கு சொல்ல எனக்கு எந்த ஒரு குறை எங்களுக்கு இல்ல. ஒரு அவருதான் எங்களுக்கு வந்து நரக வேதனையில இருந்து காப்பாத்துறாங்க. ஒரு பையன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க வந்து எங்கள வந்து நல்லபடியா பார்த்துன்னு எங்கள கஷ்டத்துக்காம காப்பாத்துவாங்க. ஏன்னா தெய்வம்னா நம்ம நரக வேதனையில இருந்து காப்பாத்துறாங்க. அதான் முக்கியம்ன்ட்டு அவங்க சொல்லிப்பாங்க. அப்போ ஒரு கொஞ்ச நாள்ல அவங்களோட அ கணவர் வந்து ஜீவபிராணி ஆயிடுறாங்க. அப்ப தனிமையில இருக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல அவங்க வந்து இப்போ அவங்கள இதுக்கு சொல்ல வந்து காமராஜ் அனந்தர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க வந்து இவங்கள வந்து அவங்க குடும்பம் தேவராஜ் ஆனந்தோட குடும்பம் வந்து என்ன பண்ணுது, அ இவங்கள மங்கா ஆனந்தியோட குடும்பத்த அவங்களுக்கு தேவையான என்னன்னா, அவங்க நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களுக்கு பண்றாங்க. இப்படியே அவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அவங்களுக்கு வயசாயிடுச்சு. வயசான அப்புறம் அவங்க ஒரு நாள் வந்து மேபி தேவராஜ் ஆனந்தரும் சரி, மேபி வேளானந்தர், அப்புறம் மேபி கற்பை ஆனந்தர் அவங்ககிட்ட வந்து பார்த்து அவங்கள சொல்றாங்க இந்த மாரி அ என்ன வந்து அதாவது தம்பின்னா, அதாவது உற்பத்திக்கிற அண்ணா சின்ன அண்ணாவ வந்து நான் வந்து அவர்கிட்ட பார்த்து பேசணும். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபோன்ல பேசணும். கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட பேசணும் ஆசையா இருக்குது. அப்புறம் வந்து மேபி வேளானந்தர் என்ன பண்றா, அவர்கிட்ட ஃபோன் இருந்தது. அப்புறம் ஃபோன்ல அவர்கிட்ட குடுத்து, ஆ சின்ன அண்ணாகிட்ட பேச வைக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து இப்ப வந்து தம்பி தம்பி தான் கூடுவாங்க. அந்த மங்கையா மங்கையா மேவி மைய மேவி மங்கை ஆனந்தில வந்து தம்பின்னு தான் சொல்லுவாரு. மறுபடி மகராசா இருக்கணும். நான் குரல் கேட்டது ரொம்ப சந்தோஷம். உங்க கூட நேரடியா பார்க்கணும் அண்ணனா. என்னோட உடம்பு சரியில்ல. நான் நேரடியா பார்க்க முடியல. உங்கள வந்து உங்க கூட பேசுனதே பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. நான் வந்து இப்போ என்னால வயசாயிடுச்சு முடியல. இப்போ நான் வந்து எனக்கு வந்து அமுது குடுத்து அனுப்புங்க.
அவங்க சொல்றாங்க. நான் அப்போ வந்து அப்போ அவங்க சொல்றாங்க, "நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தெய்வம் இருக்கிறாங்க. தெய்வத்த வந்து உங்கள நல்லபடியா பார்த்துப்பாங்க. நீங்க தைரியமா இருங்கன்ட்டு" சொல்றாங்க. இப்ப இவங்களும் சொல்றாங்க, "எனக்கு இப்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து தெய்வத்துக்கிட்ட போற நேரம் ஆயிடுச்சுன்னு" சொல்றாங்க. அப்போ வந்து அந்த வருத்த ஒரு ஒரு சந்தோஷத்துல சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன அண்ணா சொல்றாரு, "எதுக்கும் பயப்பட வேண்டாம். தெய்வம் இருக்கிறாங்க. நீங்க நல்லபடியா உங்க சட்டை பழைய சட்டை ஆயிடுச்சு. போய் புது சட்டை நீங்க மாத்திக்கோங்கன்ட்டு" அவங்க அவங்க ஆறுதல் சொல்றாங்க. நான் வந்து அமுத்த வந்து நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஃபோன் பேசி முடிச்ச அப்புறம் வேலை நடந்தது, மிச்ச அனந்தரலாம் போய் சாலையில போய் அந்த அமுதுக்கு ஏற்பாடு பண்ணி, அப்புறம் அந்த அமுத வந்து அவங்களுக்கு எடுத்து வந்து குடுக்குறாங்க. குடுத்து, அவங்கள வந்து சோத்திர பாடல பாட சொல்றாங்க. அவங்க அந்த சோத்திர பாடல் பாடி முடிச்சோனே அமுத வாங்கிக்கிறாங்க. அந்த அமுத சந்தோஷமா வாங்குன அப்புறம், அப்புறம் அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்களே சொல்றாங்க, "நீங்க நான் வந்து தெய்வத்துக்கிட்ட போற நேரம் வந்துருச்சு. தெய்வம் வந்துட்டாங்க. நான் போயிட்டு வரேன்ட்டு" அவங்க சகோதரர் எல்லார்கிட்ட நமஸ்காரம் சொல்லிட்டு ஜீவபிராணம் ஆகுறாங்க. அப்புறம் வந்து ஆ ப மேபி தவராஜ் ஆனந்தர் வந்து சாலைக்கு வந்து தகவல் சொல்லி, அப்ப அங்கருந்து காசியா தீர்த்த வர வச்சு, அப்போ அவங்க முறைப்படி அவங்கள வந்து அடக்கம் பண்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எப்படின்னா அவங்க வந்து அ அத வந்து தோத்திரம் பாடுறாங்க. மேவி சாலையோட வேதநூல் தோத்திரத்த பாடி தான் அவங்க ஜீவபிராணம் ஆகுறாங்க. இது மாரி நம்ம வந்து 5 அனந்தரோட வாழ்க்கையில பார்த்தோம் நம்ம. இத வந்து அ நம்ம எவ்வளோ ஒரு சாதாரணமா நெனச்சிடக்கூடாது தெய்வத்த. தெய்வம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவரு. எவ்வளோ நம்ம மூல மந்திரம், சோத்திர பாடல்லாம் அவரே நம்மளுக்கு ஏத்தி குடுத்துட்டாரு. இது வந்து வாயாட அதனால அந்த தோத்திர பாடல் கண்டிப்பா நம்ம வந்து நாக்கோட ஒட்டிக்கொண்டு மூலமந்திரோட நாக்கோட ஒட்டிக்கொண்டு நம்ம வந்து அப்பப்போ நம்ம எப்ப முடியுமோ நம்ம தெய்வத்த நெனைக்கணும். அப்பதான் நம்ம தெய்வத்தோட அன்பு சம்பாதிக்க முடியும். நம்ம வந்து நாளைக்கு நம்ம ஜீவ பிரயாணம் ஆகுறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெய்வி கோட்டை ஆனந்தர் எழுதின மாமகத்துவ நூல்ல இருந்து எடுத்தது. ஸோ இந்த 5 நிகழ்வும் அந்த நூல்ல இருந்து எடுத்ததா நான் உங்ககிட்ட பகிர்கிறேன். ஆமா. சதா அதான் நம்மளுக்கு வந்து எப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, அந்த நேரத்துல வந்து நம்ம தெய்வயோட நினைவோட வச்சுக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இப்ப அடுத்த இதுல உங்களுக்கு வேற ஒரு நிகழ்வுல உங்கள சந்திக்கிறேன். நமஸ்காரம். எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த ஸ்தோத்திர பாடல் பாட வச்சு